எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி நந்தினி ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாத பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுதுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டத்துக்குமே இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. மேஷ ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தாங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட நம்ம பேசி பழகும் போது தாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். மேஷராசின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு துணிச்சலும் வேகமும் அதிகமாகவே கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் சனி பெயர்ச்சியோட தாக்கம் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. சரி, இந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை, பணவரவு, குடும்ப வாழ்க்கை, காதல் மற்றும் திருமணம் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தொழில் மற்றும் வேலை. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் மாறலாமுங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவும் சான்ஸ் இருக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த முயற்சி எல்லாமே இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுதுங்க. இந்த சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் தொடங்கலாமுங்க. சரி, பண வரவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாலும் பணம் நம்ம கையில் தங்கவே மாட்டேங்குது. பணம் வரது மட்டும்தாங்க நமக்கு தெரியுது, ஆனால் எப்படி போகுது என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலை இந்த மாதத்தோடு நீங்கள் தூக்கி போடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜாதகத்தில் குரு 2ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதனால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், ஆனால் அதே சமயம் செலவுகளுமே அதிகரிக்குங்க. செலவுகள் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க. உங்களுக்கு விரைய செலவுகள் தாங்க ஏற்பட போகுது. சொந்தமாக ஒரு வீடோ நிலமோ அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்குற மாதிரி தாங்க செலவுகள் ஏற்பட போகுது. சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ நாள் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாமே குறையுங்க. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்குங்க. மேஷ ராசியில் பிறந்த கணவனும் மனைவியோ யூகாவை தூக்கி போட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன வாழ்க்கையில் நடந்ததுன்னு யோசிக்காமல் அதை பற்றியே பேசாமல் இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு மட்டும் யோசிங்க. காதல். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குங்க. அவங்களுக்குள்ள புரிதலும் அதிகமாகவே இருக்குங்க. திருமணம். எவ்வளோதான் நம்ம வரன் தேடி அலைஞ்சாலும் ஒரு நல்ல வரன் கிடைக்கவே இல்லை, திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய திருமண விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலில் போய் ஒரு சின்னதாக ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. உங்களுக்கு மன அமைதி தைரியம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலில் போய் வழிபடுங்க. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.